முருகனோட அருளால நடக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த சஷ்டி பேசி கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் நான் தூத்துக்குடிக்கு போகணுன்றதே ஞாபகம் வந்தது. அவர் பார்வையிலேயே நிற்கக்கூடிய அந்த பாக்கியம் உண்மையிலேயே முருகனுடைய அருள் பரிபூரணமா நமக்கு இருக்குடா அப்படின்னு நம்மளை நினைக்க வச்ச ஒரு நிகழ்ச்சியா இருந்தது. கோவூர் பக்கத்துல இருக்கக்கூடிய, அதாவது கோரூர்ல இருந்து குன்றத்தூர் போற ரோட்ல இருக்கக்கூடிய தனலட்சுமி கல்யாண மண்டபத்துல ஒரு 1000 பேர் உட்காந்து இதை பார்க்க முடியும். நைவேத்தியம் 36 பல வகைகள் பண்ண போறோம். இது அத்தனையுமே நீங்க தான் கொண்டு வர போறீங்க. நாங்க நிகழ்ச்சியை தான் ஏற்பாடு பண்றோம். இதுலயுமே கலந்துக்கிறவங்க ஆளுக்கு ஒரு பிரசாதம் எடுத்துக்கிறாங்க, ஆளுக்கு ஒரு பல வகைகள் எடுத்துக்கலாம். நீங்க என்ன பண்றீங்கன்றத மட்டும் எங்களுக்கு ஒரு மெசேஜா பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 36 வகையான பிரசாதம் ஒண்ணுமே ரிப்பீட் ஆகாம பார்க்கணும். குறைஞ்சது 1 கிலோவுக்கு மேல இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நைவேத்தியம் பண்றத அடுத்த நிமிஷம் வெளியில கொண்டு போய் அங்க வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு உடனே கொடுக்கிறோம். வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு, அதோட நம்ம நடக்க இருக்கக்கூடிய சஷ்டி பெருவிழா அதை எப்படி நம்ம நடத்த போறோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. அது எப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்லணும். அதுக்கு முன்னாடி எனக்கு சொல்ல தோன்றது என்னன்னா, நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தை தான். ஏன்னா எந்த செலிபிரிட்டியும் பேசாம, எந்த போஸ்டும் போடாம ஒரு நிகழ்வுக்கு 1000 பேர் என்ட்ரின்றது 3 நாள்ல முடிஞ்சிருச்சு. அது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். எந்த ப்ரொமோஷனும் இல்லை, எந்த போஸ்டும் இல்லை, நம்ம போட்ட ஒரே ஒரு பதிவு. இத்தனைக்கும் அது ஒரு 10,000 பேர் பார்த்துருப்பாங்கன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் நம்மளுடைய பதிவு தான், அவ்வளோதான். இதில் அவ்வளோ பேர் ஆர்வமாக பேர் கொடுத்து கலந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு பெரிய நன்றி. ஏன்னா எப்போதுமே யாரோ புகழ் வாய்ந்தவங்க, புகழ் பெற்றவங்க பேசினாதான் பக்தி அப்படின்னு போயிட்டு இருக்கிற காலத்துல உண்மையாவே ஆத்மார்த்தமா முருகனுடைய அருளால நடக்கக்கூடிய இந்த சஷ்டி பெருவிழா, இதுல என்ன பெருசா முருகனோட அருளால நடக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த சஷ்டி பேசி கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் நான் தூத்துக்குடிக்கு போகணுன்றதே ஞாபகம் வந்தது. அக்காவோட பேத்திக்கு சடங்கு. ஸோ அதுக்கு தூத்துக்குடி போறேன். அப்போ வரைக்கும் பிளான் இல்லை. மத்தியானமே ஃப்ளைட்டு டிக்கெட் போட்டு ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனாலும் திடீர்னு தோணுச்சு, முருகப்பெருமானை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னுட்டு. அப்படி தான் திருச்செந்தூருக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அதுவும் அவ்வளோ அழகாக எந்த சிரமமும் இல்லாமல் முருகப்பெருமான் உள்ளே கூப்பிட்டு போயிட்டு, அவ்வளோ க்ரௌடு. ஏன்னா சஷ்டி, அதுவுமே சஷ்டி 6வது நாள், பஞ்சமிக்கு மறுநாள். அதில் ஒரு 1/4 மணி நேரம் அவர் முன்னாடியே நின்று அவர் பார்வையிலேயே நிற்கக்கூடிய அந்த பாக்கியம் உண்மையிலேயே முருகனுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு இருக்குடா அப்படின்னு நம்மளை நினைக்க வச்ச ஒரு நிகழ்ச்சியா இருந்தது. அதுவே இந்த நிகழ்ச்சி நல்லா போகும் அப்படின்ற மாதிரி இருந்தது. முருகப்பெருமான் அன்னைக்கு தங்க கவசத்துல முகத்துல அப்படியே சந்தன காப்போட நிக்கிறாரு. அவருடைய மார்பில் இருந்து சந்தனமும் இலை விபூதியும் கொண்டு கொடுக்கும்போது, வா உனக்கு என் மேல இவ்வளோ கருணையா அப்படின்னு கேட்கணும்னு தான் தோணுச்சு முருகப்பெருமான்ட்ட. அவ்வளோ நல்லா இருந்தது. வந்தா மறுநாளே என்ட்ரியை க்ளோஸ் பண்ற அளவுக்கு. ஏன்னா நம்ம முதல்ல சொன்னது அவுச்சி ஸ்கூல் பக்கத்துல ஒரு கல்யாண மண்டபம் சொல்லியிருந்தோம். அந்த கல்யாண மண்டபத்துல இல்லை. ஏன்னா அது 500 பேர் தான் கெப்பாசிட்டி. ஒரே நாள்ல 500 பேர் புக் பண்ணிட்டாங்க. அப்ப இதை எப்படி அடுத்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய மண்டபமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, கோவூர் பக்கத்துல இருக்கக்கூடிய, அதாவது கோரூர்ல இருந்து குன்றத்தூர் போற ரோட்ல இருக்கக்கூடிய தனலட்சுமி கல்யாண மண்டபத்துல ஒரு 1000 பேர் உட்காந்து இதை பார்க்க முடியும், எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பாராயணம் பண்ண முடியும்னு அங்க போய் ஹால் பார்த்துட்டு வந்தோம். பெரிய மிராக்கள் முருகப்பெருமான் பண்ணாரு. எப்போதுமே நன்றி சொல்றதுக்கு தனியா வீடியோ போடுவேன். ஆனா முருகனோட அருளால என்ன நடந்தது அப்படின்னா, போய் நிக்கிறோம், எல்லாமே கேட்டுட்டு இருக்கிறோம். ஏன்னா முழுக்க முழுக்க இதை நம்ம தான் நடத்துறோம் அப்படிங்கும்போது ஒருவித பயமும் இருந்தது. எவ்வளோ ரெண்ட் கொடுக்கணும், இது எல்லாமே இருக்கே அப்படின்ற அந்த பயத்தோட போனோம். ஆனா முருகன் அங்க அந்த ஓனர் வடிவில் என்ன நிகழ்ச்சின்னு கேட்டாரு. அப்போ நாங்க அவங்களோட வாடகை எல்லாம் கேட்டுட்டு, இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இல்லைங்க, இது முருகருக்காக பண்றோம், இப்படி ஒரே இடத்துல இதுக்கு முன்னாடி எங்கேயுமே நடந்ததில்லை,
ஒரே இடத்துல அத்தனை பேர் 1000 மக்கள் கூடி இருந்து காலையிலிருந்து மதியம் வரைக்கும், மத்தியானம் 3 மணி வரைக்கும் தொடர்ந்து கந்தசஷ்டி கவசம் பாராயணம் 36 தடவை அப்படின்னு சொன்ன உடனே என்ன நினைச்சாரோ தெரியல அந்த ஓனர். அவருடைய பார்ட்னர் கால் பண்ணி பேசினாரு, வந்தாரு. நீங்க வாடகை கொடுக்க வேண்டாம், மெயின்டெனன்ஸ் சார்ஜ், அந்த இபி சார்ஜ் இதெல்லாம் மட்டும் கொடுங்க அப்படின்னாரு. அதாவது ரூ. 1,00,000 ஆக வேண்டிய இடத்துல ரூ. 50,000 ஆகுது அப்படின்னா அது முருகப்பெருமானுடைய அருள் இல்லாம அது நடக்கவே நடக்காது. அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி இந்த நிகழ்வு எப்படி நடக்க போகுது, இதெல்லாமே முருகன் தான் நடத்திக்கிறாரு. எனக்கு நடுங்கிடுச்சு. உண்மையாவா? எதுக்கு நீங்க வாடகை வேண்டான்றீங்க, இதை மட்டும் கொடுங்கன்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஆச்சரியமா இருந்தது. நீங்க முருகருக்கு பண்றேன்றீங்க, நாங்களும் குடும்பத்தோட வந்து கலந்துக்கிறோம், எங்களுக்கும் அதுல ஒரு இடம் கொடுங்கன்னு அந்த மண்டப ஓனர் சொன்னப்போ, முருகா நீ இருக்க முருகா அப்படின்னு தான் வந்து அவருக்கு மனசார நன்றி சொல்லிக்கிட்டேன். இது பெரிய அற்புதமாவே நான் உணர்ந்தேன். அடுத்ததா வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி 36 பிரசாதம் படைக்க போறோம். அன்னைக்கு முருகப்பெருமான் கம்பீரமா நம்ம முன்னாடி காட்சி தர போறாரு. அவருக்கு முன்னாடி தான் நம்ம பாராயணம் பண்ண போறோம். ஒவ்வொரு தடவை கந்தசஷ்டி கவசம் படிச்சு முடிக்கும் போதும் முருகருக்கு ஒரு பிரசாதம், ஒரு சாதம் நெய்வேத்தியம், அது மாதிரி ஒரு பழ வகைகள் இதை வச்சு அவருக்கு நெய்வேத்தியம் பண்றோம். 36 நெய்வேத்தியம், 36 பழ வகைகள் பண்ண போறோம். இது அத்தனையுமே நீங்க தான் கொண்டு வர போறீங்க. நாங்க நிகழ்ச்சியை தான் ஏற்பாடு பண்றோம். இதுல வந்து ஒவ்வொருத்தரும் இதுலயுமே கலந்துக்கிறவங்க ஆளுக்கு ஒரு பிரசாதம் எடுத்துக்கிறாங்க, ஆளுக்கு ஒரு பழ வகைகள் எடுத்துக்கலாம். நீங்க என்ன பண்றீங்கன்றதை மட்டும் எங்களுக்கு ஒரு மெசேஜா பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா 36 பிரசாதம் தான் அன்னைக்கு படைக்க போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். 36 வகையான பிரசாதம் ஒண்ணுமே ரிப்பீட் ஆகாம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒன்னையும் முருகப்பெருமானுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்ன்றது முதற்கொண்டு யோசிச்சு அந்த பிரசாதத்தை பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு ஒரு பிடிஎஃபாக போட்டிருக்கிறோம். அதில் நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு பிரசாதம் கொடுக்கலாம். குறைஞ்சது 1 கிலோவுக்கு மேலே இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நெய்வேத்தியம் பண்ணுறத அடுத்த நிமிஷம் வெளியில் கொண்டு போய் அங்கே வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு உடனே கொடுக்குறோம் அதை. ஏன்னா அன்னைக்கு சஷ்டின்றதுனால யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் பிரசாதம்னு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. முருகப்பெருமானுக்கு படைச்சது அப்படியே வெளியில போய் பிரசாதமா கொடுக்க போறோம். பழங்களையும் கூட கட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய நோக்கம், அந்த எண்ணம். அதை வந்து ஏன்னா ஒரு சில பேர் பழம் மட்டுமே சாப்பிடலாம், அவங்களுக்கு கூட நம்ம கட் பண்ணி கொடுத்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். இது ஒரு 1000 பேர் உட்காரக்கூடிய ஹாலு. அதுல வயதானவர்கள், இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப குட்டி குழந்தைங்கள தயவு செஞ்சு கூப்பிட்டுட்டு வர வேண்டாம். ஏன்னா இது பக்தியா ஒரே ஃபோக்கஸ்டா இருக்கணும். குழந்தைங்களை கூப்பிட்டு வரும்போது அவங்க, ஏன்னா 9 மணி நேர நிகழ்ச்சி இது. சாதாரணமா 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை. இன்னொன்னு யாரோ ஒருத்தவங்க பேச போறதெல்லாம் இல்லை. காலையில 6 மணிக்கு கந்தசஷ்டி கவசம் படிக்க ஆரம்பிச்சா 36 தடவை முடியிற வரைக்கும் நடுவுல வேற ஒரு பேச்சு கிடையாது. விஐபிஸ் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க, முருக பக்தர்கள் வருவாங்க. அங்க யாருமே பேச போறது இல்லை. எல்லாரும் உட்காந்து கந்தசஷ்டி கவசம் மட்டுமே படிக்க போறாங்க. இது எவ்வளோ பெரிய வைப்ரேஷன் இருக்கும். இதை நான் இப்போ இந்த கந்தசஷ்டி கவசம் சொல்லும் போது சொல்லி பார்ப்போம். சொல்லி பார்த்தா நம்ம வந்து ரொம்ப ராகமாகவும் போக வேண்டாம், அதுக்காக ராகமே இல்லாம வாசிக்கவும் வேண்டாம். இதை வந்து படிச்சு பார்க்கலாம்னு சொல்லி பாடி பார்த்தா கரெக்டா 15 நிமிஷம் வருது. அப்போ 1 மணி நேரத்துக்கு 4 தடவை சொல்றோம் அப்படின்னா இது 9 மணி நேர நிகழ்வு. இந்த 9 மணி நேர நிகழ்வுக்கு 3/4 பேர் தரையில தான் உட்கார போறோம். ஸோ வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க சிரமப்பட்டு வர வேண்டாம். லைவ் வரும், நம்மளுடைய சேனல்லையும் வரும், ஐபிசி பக்தியோட சேனல்லையும் லைவா இந்த நிகழ்வு வந்து டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ நம்ம வீட்டில் சௌகரியமா இருந்து கூட பெரியவங்க குழந்தைங்களை வச்சிருக்கிறவங்க நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்ட்ரிக்டா குழந்தைங்களை வந்து நம்ம சிரமப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. பக்தி வேற, அதுக்காக பிள்ளைங்களை வந்து 9 மணி நேரம் நீ ஒரே இடத்துல உட்காருன்னு சொல்றது வந்து கண்டிப்பா அது நியாயமே கிடையாது, தப்பாயிடும். அதனால குழந்தைங்க அலௌடு கிடையாது. புரிஞ்சுக்கிட்டு நான் 9 மணி நேரம் உட்காந்து கந்தசஷ்டி கவசம் மட்டும் படிக்க முடியுன்ற குழந்தைங்களை மட்டும் நீங்க கூப்பிட்டுட்டு வாங்க. நிகழ்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க இருக்குது. அதாவது அந்த கந்தசஷ்டி கவசம் நானுமே சொல்லி ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்ல ஒரு வைப் வருது பாருங்க. ஒரு தடவை படிக்கும் போதே இப்படி இருக்கே, அப்ப 36 தடவை. உண்மையாவே சொல்றேன், முருகப்பெருமான் அங்க சாட்சாத்து இருப்பார். அந்த ஒளி வடிவுல, அந்த நாதம் வடிவுல மக்களோட அத்தனை பேரோட எண்ணங்கள் அத்தனையுமே மறந்துடும். நம்மளுடைய கவலைகள் கஷ்டங்கள் அத்தனையும் மறந்து முருகப்பெருமான், இதுதான் பக்தி. நான் வந்து இந்த இதுக்காக விரதம் இருக்கிறேன், அதுக்காக இருக்கிறதுலான்றதெல்லாம் தாண்டி முருகப்பெருமான் சிந்தனையோட இருக்கிறது தான் மிகப்பெரிய பக்தி.
அந்த பக்தி 9 மணி நேரம் நமக்கு கிடைக்க இருக்குது. இது மிகப்பெரிய வாய்ப்பு. உண்மையிலேயே நினைச்சா எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. இது யாருமே பண்ணாத ஒரு கான்செப்ட். எப்படி இது தோணுச்சு? இதுக்கு நம்ம யாரையும் நீங்க வாங்க, வைங்கன்னு சொல்லவே இல்ல. இதுவரைக்கும் சொல்லல. ஒரு சில பேர மட்டும் எனக்கு நெருக்கமானவர்கள மட்டும் தான் நான் ஃபோன்ல கூப்ட்டுருக்கிறேன். மத்தபடி நம்ம போட்ட ஒரே ஒரு பதிவுக்கு 1000 பேருன்னா முருகப்பெருமானுடைய சக்தி. இந்த 1000 பேர் உண்மையாவே சொல்றேன் பிளெஸ்டு. ஏன்னா, இப்ப வரைக்கும் அத்தன கால் வருது, அத்தன மெசேஜ் வருது. எங்களுக்கு ஒரு சீட்டு குடுங்கன்னு சொல்லிட்டு, உண்மையாவே 1000 பேருக்கு மேல அங்க சீட்டு நம்ம பண்றதுக்கான இடம் இல்ல. அதனால தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம். இது ரொம்ப பிரம்மாண்டமா, நல்ல ஒரு வைப்ரேஷனோட நடக்கும். எங்க இருந்தாலும் நீங்க லைவ் பார்க்கலாம். ஐபிசிலயும் வரும், விளக்கடை யூடியூப்ல வரும். இத நீங்க உங்களுடைய வீடுகள்ல ஒலிக்க வைங்க. நம்மளுடைய வீட்ல 36 தடவ கந்தசஷ்டி கவசம், அதுவும் ஒரு முகமா, ஒரு மனதா மக்கள் அத்தன பேரும் அதோட அருமை எவ்வளவு உணர்ந்திருந்தா, எல்லாருக்கும் தொழில் தான், எல்லாருக்கும் பிசினஸ் தான். ஆனா, அந்த கல்யாண மண்டப ஓனரு, எங்களுக்கு அவர் யாருன்னு தெரியாது, அவருக்கு என்னைய யாருன்னு தெரியாது. இந்த கான்செப்ட் கேட்டதுனால எனக்கு வாடகை வேண்டாம், மெயின்டெனன்ஸ்க்கு என்ன ஆகுதோ அதை மட்டும் குடுங்கன்னு சொன்னார். பேரமே பேசல, கேட்கவே இல்ல. வாய தொறந்தே கேட்கல. ஏன்னா, தொழில் வேற, பக்தி வேற அப்படின்னு நினைக்கிறவ தான் நானு. ஸோ இத தொழிலுக்கு அது பண்ணக்கூடிய துரோகமா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா, அவருக்கு முருக பக்தி எவ்வளவு இருந்திருந்தா, எவ்வளவு அந்த கந்தசஷ்டி கவசத்தோட அருள உணர்ந்திருந்தா, அவர் அந்த வார்த்தைய சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் முருகப்பெருமான் அவரே அவருக்கு வேணுங்கிற நிகழ்வ நடத்திக்கிறாரு அப்படின்னு நம்புறேன். ஏன்னா, இது எப்போ எதிர்பாராம எந்தவித பிளானும் இல்லாம இத பேசி குடுத்த மறுநாள் திருச்செந்தூர்ல போய் நிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குதுன்றது ஏன்னா இப்பல்லாம் நேரம் இல்ல, அடுத்தடுத்து வேலை இருக்குன்னு எங்க போனாலும் அடுத்து உடனே எப்போ சென்னைக்கு வருவோன்ற மைண்ட் செட்லயே போவேன். ஸோ காலையில கூட ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கலான்ற இத போகும்போது, இல்ல நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா நம்ம போலாம், போய் முருகப்பெருமான தரிசிச்சுட்டு வரணும்னு பார்த்தப்போ, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. முருகனுடைய அருள் பரிபூரணமா எல்லாருக்கும் கிடைக்க இருக்குது. இதுல ட்ரெஸ் கோடு கிரீனு, பச்சை கலர்ல, முருகருக்கு உகந்த பச்சை கலர்ல எல்லாருமே ட்ரெஸ் பண்ணுவோம். அது எந்த பச்சையா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய விருப்பம். ஆனா பச்சை கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். வீட்ல நீங்க விளக்கேத்தி வச்சு முருகப்பெருமானுக்காக வேண்டிக்கிட்டு வீட்ல லைவ் பாக்குறீங்கன்னா கூட பார்த்து, ஏன்னா நிறைய பேர் வெளியூர்ல, வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க எங்களுக்கு இதை லைவா ஸ்ட்ரீம் பண்ணுங்கன்னு கேட்கும்போது கண்டிப்பா அது ஸ்ட்ரீம் ஆகும். வெளியில உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்தீங்கனாலும் எவ்வளவு நேரம் நிகழ்வு இருக்கோ, ஏன்னா இதுல யாருமே நடுவுல பேச போறது இல்ல. கண்டினியூவா இது ஒரு பெரிய யாகம் நடத்துற மாதிரி நம்மளே பண்ணக்கூடிய ஒரு பூஜையாவும் இருக்கும். முழுக்க முழுக்க ஒரு நாள் 36 உரு கொண்டு ஓதியே ஜெபித்து உகந்து நீர் அணியேன்னு சொன்னாங்க இல்லையா? ஒவ்வொரு தடவை கந்தசஷ்டி கவசம் முடியும் போதும், முருகருக்கு ஒரு பிரசாதம் நெய்வேத்தியம் பண்ணும் போதும், நீங்க நெத்தி நிறைய திருநீர் எடுத்து பூசிக்கலாம். அவங்க கையில திருநீரும் தனியா கொடுத்துருவோம். அப்ப எல்லாருக்குமே ஒரு ஒரு புக்கும் கொடுத்துருவோம், வாட்டர் பாட்டில் கொடுத்துருவோம். உங்களுக்கு என்ன வேணுமோ அங்க எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருப்போம். இயற்கை உபாதை, நம்ம ரெஸ்ட் ரூம் போனோம், அதுக்கெல்லாம் கூட நீங்களே அமைதியா எந்திரிச்சு போயிட்டு திரும்ப அதே இடத்துல உட்காந்துக்கலாம். எந்தவித சிரமமும் இல்லாம, வேற எந்த சத்தமும் இல்லாம, முழுக்க முழுக்க கந்தசஷ்டி கவசம் மட்டுமே ஓதக்கூடிய, அதுவும் சஷ்டியில இந்த 6 நாள் எவ்வளவு சக்தி வாய்ந்த நாள்னு தெரியும். அதுல 4வது நாள்ல இப்படி ஒரு நிகழ்வு நடத்தணும்ன்றது முருகப்பெருமானுடைய உத்தரவு அப்படின்னு தான் நான் நம்புறேன். இதுக்கு ஆன்மீக அன்பர்கள் நிறைய பேர் கலந்துக்க இருக்காங்க. அவங்க யார் யாருன்றது உங்களுக்கு போஸ்டரா வரும். இப்போதைக்கு என்ட்ரியை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இதுக்கு மேல அங்க இடம் பத்தாது அப்படின்றதுனால வர்றவங்க நீங்க எங்க இருந்தாலும், நான் இந்த நிகழ்வுல கலந்துக்க முடியல. இதுல இன்னுமே ஆச்சரியம் என்னன்னா, ஒரு டாக்டர் ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. தண்ணி பாட்டில் நாங்க குடுக்கட்டுமான்னு கேட்டாங்க. தாராளமா குடுங்க. 1000 பேருக்கு அன்னதானமுமே அன்னைக்கு இருக்கு. மத்தியானம் கண்டிப்பா உங்களுக்கு சாப்பாடு உண்டு. அது வரைக்கும் பிரசாதம் போகுதுன்னா கூட, மத்தியானம் காலையில சுக்கு காஃபி குடுக்குறோம். மத்தியானம் ஒரு பானக்காரம் அல்லது ஒரு லெமன் ஜூஸ் குடுக்கலான்னு பேசிட்டு இருக்கிறோம். மத்தியானம் பூஜை முடிஞ்ச உடனே எல்லாருக்குமே நல்லா வயிறார ஒரு சாப்பாடு போட்டு தான் அனுப்பணும் அப்படிங்கிறது தான் முருகப்பெருமானுடைய உத்தரவு அப்படின்னு நம்புறேன். இதுக்கு நீங்க ஏதாவது செய்யணும், என்னோட இயன்ற அளவுக்கு நான் அந்த முருக பக்தர்களுக்கு செய்யறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய அறநருள் சாரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது மாதிரி இப்ப நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது முழுக்க முழுக்க முருகருக்காக நீங்க எல்லாரும், நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு யாகம். இன்னும் சொல்லணும்னா இது ஒரு பெரிய வேள்வி தான்.
யோசிச்சு பாருங்களேன், 1000 பேர் ஒண்ணா உட்கார்ந்து சொல்லும்போது அந்த வைப்ரேஷன் எப்படி இருக்கும் அந்த இடத்துல உண்மையிலேயே நான் அத வந்து உணர்றேன். அ பயங்கரமான ஒரு உணர்வ குடுக்கக்கூடிய நிகழ்வா இது இருக்கும். இத நீங்க லைவ்லயும் பாருங்க, அனுபவிங்க. முருகப்பெருமான் அங்க தத்ரூபமா வரப்போறாரு. அத்தன பேருக்கும் நம்மளுக்கு அருளாட்சி வந்து பண்ண போறாரு. நம்மளுடைய கஷ்டங்கள எல்லாம் நீக்கி, எந்த சிரமமும் இல்லாம நீ என்கிட்ட வந்து சுகமா எல்லா வேலைகளையும் உனக்காக வேண்டிய எல்லா வேலைகளையும் தங்கு தடையில்லாம நான் நடத்தி தர்றேன்னு சொல்றதுக்காக முருகப்பெருமான் அங்க எழுந்தருள இருக்காரு. அது இந்த அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். லைவா நம்மளுடைய விளக்குக்கடை சேனல்லையும், ஐபிசி பக்தியிலையும் உங்களுக்கு லைவா டெலிகாஸ்ட் ஆகும். அதையுமே பாருங்க. உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சுன்னா மட்டும் அறநருள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு குடுங்க. அது வந்து முருக பக்தர்களுக்கு முழுக்க முழுக்க ஏன்னா இந்த இடத்துல வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு ஓப்பன் பண்ணும்போது போட்ட வீடியோல அம்மா முன்னாடி இருந்து பேசுறது தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே வந்து இறை பணிக்கு மட்டுமே செலவிடப்படும் அல்லது இறை அன்பர்களுக்காக மட்டுமே செலவிடப்படும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அறநருள் ஆரம்பிச்சதுக்கான நோக்கமே அதுதான். இத மாதிரி நிறைய நிகழ்வு பக்தியோபகயமா இவங்களை கூப்பிட்டு நடத்தணும் அவங்கள கூப்பிட்டு நடத்தணும்ன்றதெல்லாம் வேண்டாம். பக்தியோட யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கெல்லாம் வந்து கலந்துக்கட்டும். எப்படி ஆஷாட நவராத்திரி யாருக்குமே அழைப்பு கிடையாது. வரவேண்டிய அத்தனை பேரும் வருவாங்க. அம்பாள் யாரை கூப்பிட்றாலோ அவங்க வருவாங்கன்ற மாதிரி நடக்குமோ அதே மாதிரி இந்த நிகழ்வும் நடக்க இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இதோட உற்சாகத்தை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இவ்வளவு ஈஸியா இவ்வளோ அழகா எல்லா நிகழ்வும் போகுமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வார் மிக பிரம்மாண்டமா வரலாறே போற்ற அளவுக்கு இன்னைக்கு இனிமேல் யாருன்னா பார்த்து பண்றாங்க அப்படின்னா கூட அதுக்கு ஆரம்பம் இந்த இடம். இந்த ராஜவராகிக்கு முன்னாடி பேசின அந்த சொல், அந்த எண்ணம், இது எல்லாமே இந்த அம்பாள் கொடுத்தது. அந்த எண்ணம் ரொம்ப வெற்றியா ரொம்ப அழகா முருகப்பெருமான்னாலே ஜெயந்திநாதர்னு தான் பேரு, வெற்றிநாதர் தான். அவருடைய விழா ரொம்ப வெற்றிகரமா நடக்க இருக்குது. அத்தனை பேரும் கலந்துக்கங்க. பதிவு பண்ணவங்க தவறாம வாங்க. வர முடியாதவங்க தயவு செஞ்சு முன்னாடியே அந்த உங்களுடைய குரூப்ல ஒன்று ஆட் ஆயிருக்கீங்க இல்லையா, அதுல போட்டுருங்க. ஏன்னா நீங்க உங்களால வர முடியல அப்படின்னா அந்த சீட்டு இன்னொருத்தவங்களுக்கு நாங்க கொடுக்கணும். பாவம் நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க. அதனால தயவு செஞ்சு நீங்க வர முடியலன்றத முன்னாடியே போட்டு அதுல இருந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இது இன்னொருத்தருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும். எல்லாரும் இந்த அக்டோபர் 25 சஷ்டியில 4வது நாளான சனிக்கிழமை 25ஆம் தேதி நம்ம எல்லாரும் முருகப்பெருமானுடைய அருளாசி நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கை முழுக்க, இந்த சஷ்டியில மட்டும் இல்ல, வாழ்க்கை முழுக்க போற இடமெல்லாம் அவருடைய வேலும் மயிலும் நமக்கு துணையா இருக்கட்டும். இந்த சஷ்டி கவசம் நாம பிறந்ததுல இருந்து கேட்டு வளர்ந்து நம்மளுக்குள்ள உணர்வா ஊன்றி இருக்கக்கூடிய இந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் சஷ்டி நாள்ல கிடைச்சிக்கிறது நாங்க ரொம்பவே சந்தோஷமா நினைக்கிறோம். எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.